தமிழகத்திற்கு மத்திய குழுவை அனுப்புவது குறித்து மத்திய அரசு இன்று ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் தொடர்பாக மத்திய குழுவை நேரடியாக ஆய்வு நடத்த வேண்டும். அதே போல சேத மதிப்பீடாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய குழு தமிழகம் வருவது தொடர்பாக இன்று டெல்லியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேத மதிப்பீடு ஆய்வு செய்வதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு மத்திய குழு ஆய்வு நடத்துவது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பாதுகாப்பு துறை, அதே போல உள்துறை, வேளாண் துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் அனுப்புவது தொடர்பாக ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கடலூர், நாகை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே போல கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் மத்திய குழு நேரடியாக ஆய்வு நடத்துவது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. வருவாய், அதே போல பேரிடர் மேலாண்மை துறை, பாதுகாப்புத்துறை, உள்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து ஒவ்வொரு குழுக்களிலிருந்தும் ஒவ்வொருவர் என 3 குழுக்கள் நேரடியாக ஆய்வு நடத்துவது என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதாகவும் பிற்பகலுக்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு எத்தனை பேர் தமிழகம் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள், எப்போது வருகிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.